கேரளா ஸ்டைலில் செய்யக்கூடிய மத்தி மீன் குழம்பு எப்படி செய்யலாம் செய்முறை விளக்கம் உங்களுக்கு சொல்ல போகிறேங்க. ஒரு 1/2 கிலோ மத்தி சுத்தம் பண்ணி வாங்கியிருக்கோம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் உரித்து எடுத்துங்க, கொஞ்சம் பூண்டும் உரித்து எடுத்துக்கலாம். கொஞ்சோண்டு புளி எடுத்து புளியை கழுவி ஊற வச்சுருங்க. ஒரு நெல்லிக்காய் சைஸில், ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸில் வந்து நம்ம ஊற வச்சிடணும். 2 தக்காளியும் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருங்க. நமக்கு இந்த கேரளா ரைஸுக்கு மீன் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது மட்டை அரிசின்னு சொல்லுவாங்க. கிலோ 60 ரூபா, எல்லா கடையிலும் விற்கிறாங்க கேரளா ரைஸு. இது ஒரு சத்தான ஒரு சாப்பாடுங்க. சாப்பாடு பெருசு பெருசாக இருக்கும், சிகப்பு கலரில் இருக்கும். புளியை கரைச்சிக்கும். புளி தண்ணி கரைச்சி வச்சுங்க. அப்புறம் கேரளா மீன் குழம்பு வைக்கணும்னா பச்சை மிளகா ரொம்ப முக்கியங்க. பச்சை மிளகா போட்டுருங்க. பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சம் பூண்டு எல்லாம் வச்சுட்டேன். எல்லாம் அரிஞ்சு வச்சாச்சு. சமையலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு கேரளா சமையலை பொறுத்த வரைக்கும் தேங்காய் ரொம்ப முக்கியங்க. தேங்காய் தான் ஊற்றணும். தேங்காய் தான் ஊற்றி ஆகணும். மற்ற எந்த எண்ணெய் ஊற்றுறோம் உங்களுக்கு அந்த வாசம் வராதுங்க, அந்த டேஸ்ட்டும் அந்த இதுவும் வராது. கொஞ்சம் இது கூட வெந்தயம் கொஞ்சம் போட்டுங்க. வெந்தயம் போட்டு தாளிப்பு கொஞ்சம் கடுகு அவ்வளோ. கடுகு பொரிஞ்சதும் வெங்காய தக்காளி போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுருங்க. இது வதக்கிட்டு கிடக்கணும். தேங்காய் பால் ரொம்ப முக்கியங்க. தேங்காய் பால் வந்து ஒரு தேங்காய் ஒரு மூடி எடுத்து தேங்காய் பால் கொஞ்சம் இஞ்சி போட்டு பால் எடுத்து வச்சுருங்க. தேங்காய் பால் அரைச்சி வச்சுங்க. தேங்காய் அரைச்சி பால் எடுத்து வச்சு இப்போ தேங்காய் பால் எடுத்து புளி தண்ணிக்குள்ளே ஊற்றி வச்சுங்க. இப்போ இங்கே வெங்காயம்லாம் வணங்கிடுச்சு. வெங்காயம் தக்காளிலாம் சுத்தமாக வணங்கிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறோன்னா, இதை அரைச்சி வச்சா எடுத்து ஊற்றி வச்சுங்க. ஊற்றி ஒரு கிளறிடுங்க. இப்போ தேவையான மிளகாத்தூள் போட்டுருங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுருங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு எடுத்து போடணும். தேவையான உப்பு இது பண்ணணும். இப்போ பார்க்குறதுக்கு தேங்காய் பால் ஊற்றங்காட்டி வெள்ளையாக தான் தெரியுது. ஆனால் கொஞ்சம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கலர் மாறிடும். அதுக்கப்புறம் தான் நல்லா சுண்டுனதுக்கப்புறம் தான் கொஞ்சம் மீன்லாம் அப்புறம் தான் எடுத்து போடணும். உடனே வந்து மீன் போடக்கூடாது. நல்லா கொதி வரணுங்க. நல்லா கொதித்து கொஞ்சம் சுண்டி வரணும். இப்போ குழம்பு வந்து கலரிங் ஆகிடுச்சுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ மீன் எடுத்து நீங்கள் போட்டுருங்க. அவ்வளோதான். மீன்லாம் போட்டு விட்ருங்க. மீன் வந்து அடிக்கடி கிளறி விடக்கூடாதுங்க. அப்படியே வேகட்டுங்க. ஒரு 10 நிமிஷம் விட்டிங்கன்னா அப்படியே நல்லா வெந்துடும் மீன். அப்படியே அதே சீரில் அப்படியே வேகட்டும். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, மீன் அப்படியே நல்லா ஆக்கி விட்ருங்க. மீன் வெளியே தெரிஞ்சுன்னா வேகாதுங்க. அதனால் வேகட்டும். மீன் முடிய இப்போது கேரளா ரைஸ் வந்து நம்ம நல்லா ஊற வச்சுட்டோம். 1 மணி நேரம் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுருங்க. ஸ்டவ் பற்ற வச்சுட்டோம். வச்சு இது வந்து விசில் கொஞ்சம் அதிகமாக விடணுங்க. ஒரு 5, 6, 7, 8 விசில் வர மாதிரி விட்டுருங்க. ஏன்னா கேரளா அரிசி வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடும். அதனால் வேக்காடை கொஞ்சம் நல்லா கொடுங்க. அப்போ மீன் குழம்பு அப்படியே பாருங்கள். அப்படியே லைட்டாக வந்து கிண்டி விட்டுருங்க. ரொம்ப இது பண்ணக்கூடாது. போட்டாலும் உடஞ்சிடும். மீன் உடஞ்சி போயிடும். குழம்புலாம் போயிடும். அதை அப்படியே அதோட போக்கில் விட்டுருங்க. போட்டு கிளறக்கூடாதுங்க. மீன் எப்போவுமே மீனை சாப்பிட்டா தான் கையாளணும். குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. சோலி சுத்தம். கடைசியில் நம்ம என்ன பண்ணுறோம், மல்லித்தலை போட்டு வச்சுங்க. அவ்வளோதான். இது வந்து இறக்கி வச்சுருங்க. சுட சுட வந்து கேரளா ரைஸில் போட்டு சாப்பிட்டோம்னா அந்த கேரளா ரைஸ் சாப்பாடு உங்களுக்கு கேரளாவில் சாப்பிட்ட மாதிரியே ஒரு ஃபீல் கொடுக்கும். கண்டிப்பாக மீன் குழம்பு மட்டும் சாப்பிட்டா போதுமா, கேரளா ஸ்டைலில் மீன் சாப்பிடணும் இல்லையா. மத்தி மீன் வந்து பிடிச்சிட்ருக்காங்க. இதுக்கு இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகலாம் ஒன்றும் இல்லை. மஞ்சத்தூள், மிளகாத்தூள், பெப்பர் தூளுங்க, கொஞ்சம் உப்பு போட்டு பிரட்டி வச்சு 1/2 மணி நேரம் வச்சு இந்த பக்கத்தில் குக்கர் வந்து வச்சு வச்சுருக்கோம். கொஞ்சம் விளையாட்டுங்க. அதுக்கப்புறம் திருப்பிடுவோம். மீனை வந்து திருப்பி போட்டாச்சுங்க. தலைவரெல்லாம் நைட்டுக்கு போகிறேங்க. இங்கே மீன் குழம்பு ரெடி, அந்த மீன் உடைய ரெடி.
குக்கர் விசில் வந்தாச்சு. இதில் வந்து எண்ணெய் அதிகமாக தெரியாதுங்க, எண்ணெய் வந்து அதிகமாக ஊற்றலை. கேரளா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் மிளகாத்தூளும் அந்த எண்ணெயும் தான் மிதக்கும். நம்ம எண்ணெயெல்லாம் கம்மி பண்ணிட்டோம், தேங்காய் பால் ஊற்றங்காட்டி இது பண்ணல. ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அபரிதமாக இருக்கும். மத்தி மீன் குழம்பும் கேரளா ஸ்டைலில் மத்தி மீன் வறுவலும் இன்றைக்கி ஒரு பொடி. வாங்க சாப்பிட்லாம்.